தமிழ்நாட்டிற்கு கொண்டு வருகிறது. சிறந்த வருங்காலத்திற்காக இயற்கை எரிவாயுவிற்கு எஸ் என்று சொல்லுங்கள். அங்க பாருங்க, நம்ம வளர்ச்சிக்காக NSSO காரங்க தானாவே வராங்க. NSSO? ஆமா, NSSO, அதாவது நேஷனல் சாம்பிள் சர்வே ஆபீஸ். NSSOவோட வேலை கணக்கெடுப்பது. கணக்கெடுப்பு? ஆமா, இந்த முறை கணக்கெடுப்பு உங்க விளைச்சல் மற்றும் கால்நடை பற்றி, உங்க சொத்து பத்துக்கள் பற்றி, கடன் மற்றும் முதலீட்டை பற்றி அரசு உங்களை பத்தி சரியா தெரிஞ்சுக்கிட்டாதானே உங்களுக்கான சரியான கொள்கையை உருவாக்கும். என்ன தலைவரையா, தொடங்கலாமா? அட, நல்ல வேலையை செய்ய ஏன் தாமதம்? உங்கள் பொறுப்பை நிறைவேற்றவும் NSSOக்கு தந்திடுங்கள் சரியான தகவலை. அவர் ஹனுமானா? இப்போது ₹1 வீடியோஸ் பாருங்கள். 56789 அழையுங்கள். வீடியோஸ் ஃபார் ₹1, ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரீ. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. சட்டம் ஒழுங்கு பற்றி அலசிட்டோம், நல்லாவே அலசிட்டோம். இப்போ அடுத்ததாக நம்ம பேச போகிறது நீதித்துறை. டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ்ன்னு சொல்லுவாங்க. தாமதிக்கப்பட்ட நீதி, நிராகரிக்கப்பட்ட நீதி அப்படின்னு சொல்லுவாங்க. கோர்ட்டுக்கு மட்டும் காலை வச்சிடாதீங்க, அப்புறம் வாழ்க்கை ஃபுல்லாக நீங்கள் கோர்ட்டுக்கு போயிட்டே இருக்க வேண்டிய நிலைமை வரும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. உங்களில் எத்தனை பேருக்கு நீதிமன்றத்தில் கால் வச்ச அனுபவம் இருக்குது? இன்னும் கால் வச்சுட்டு நடந்து போயிட்டே இருக்கிற அனுபவம் இருக்குது? காலை எடுத்துட்டீங்களா? இன்னும் அங்கேயே இருக்கா? ஓகே, உங்கள் அனுபவத்தை சொல்லுங்கள். எங்களுடைய சொந்த வழக்கு ஒன்று நீதிமன்றம் நடந்துகிட்டு இருக்கு, சொத்து பாக பிரிவினை சம்பந்தமாக. அந்த சொத்து பாக பிரிவினை சம்பந்தமாக இது தரப்பு, அதாவது கம்ப்ளைண்ட் கொடுத்தவர் ஒரு எங்களுக்கு எதிராக ஒரு வழக்கு, அதாவது இன்டர்ம் இன்ஜெக்ஷன் தடையில்லா உறுத்து கட்டளைங்கிற மாதிரி தமிழில் சொல்லலாம். அந்த இன்டர்ம் இன்ஜெக்ஷன் ஆர்டரில் எங்களுக்கு உள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கினாங்க. வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்லி ஒரு ஆர்டர் வாங்கியிருக்காங்க. ஏன்னா அடிக்கடி நாங்கள் அவங்க பேசுகிறோம், இவங்க அடிக்கிறான் குத்துறான்னு சொல்லி, அடிக்க வரான் கொள்ள வரான்னு சொல்லி. அது எந்த வித கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்கள நீதிமன்றத்தில் கூப்பிட்டு ஒரு நாள் விசாரணை 2வது நாள் விசாரணை வர சொன்ன உடனே வராமல் இருந்துட்டாங்க. அந்த 2வது நாள் விசாரணை தான் என்ன மாதிரியான கம்ப்ளைண்ட் கொடுத்தாக விசாரிக்கிறதுக்காக தான் நான் வர சொல்லியிருந்தேன் எங்கள் தரப்பு வக்கீல். அது அவங்க வராமல் கட் பண்ணிவிட்டு நீதிமன்றம் அதை கண்டுக்காமல் எங்களை மட்டும் விசாரிச்சுட்டு எங்களுக்கு எதிராகவே வழக்கு தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. அது நான் எங்கள் வக்கீல்கிட்ட நான் விசாரிக்க போகிறப்போ மேல்முறையீட்டில் பார்த்துக்கலாம் சொல்லி கேஸை இழுத்தடிச்சுக்கிட்டே இருக்காங்களே தவிர மற்றபடி இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளி சீக்கிரம் இந்த வழக்கு ஒன்றும் இல்லாத வழக்கு சீக்கிரம் முடிக்கணுங்கிற சரி அந்த அளவுக்கு வேகம் காட்டுறதில்ல. இதே மாதிரி இன்னும் வேறு யாருக்காவது அனுபவங்கள் நீதிமன்ற சம்பந்தமாக? ஐயா, நான் சென்னை பெரம்பலூர்ந்து வரேன். நான் இங்கே நம்ம சென்னை உயர்நீதிமன்ற ஒரு கேஸ் போட்டிருந்தபோது நீதிமன்றத்தில் உள்ள பப்ளிக்கே எல்லாமே அலோவ் பண்ணி நம்முடைய வழக்கறிஞர் எல்லாமே ஒரு கும்பலாக இருந்து பேசக்கூடிய சூழ்நிலை இங்கே இருக்குது. அப்போ நம்மளுக்கு அந்த ஃபியர் இல்லை, அந்த பயம் இல்லாமல் நம்ம இங்கே பார்க்குறோம். அதே ஒரு சொந்த கேஸுக்காக நான் வேலூர் கோர்ட்டுக்கு போயிருந்தேன், பிரின்சிபல் ஜட்ஜி கோர்ட்டு. அங்கே பார்த்தீங்கன்னா ஒன்லி பப்ளிக், அதாவது கேஸ் அந்த வாதி பிரதிவாதி யாருமே தனிப்பட்ட இதில் வச்சுட்டு ஒன்லி அட்வொகேட் அண்ட் குமஸ்தா அவங்க மட்டும் தான் உள்ளே இருக்காங்க. ஏன் சார் இது நம்ம அலோவ் பண்ணி பார்க்கக்கூடாதான்னு கேட்டால் இல்லை, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அது அங்கே தான் மெட்ராஸ் இங்கே பார்க்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்களே. அது சரியாக தெரியல. ஏன்னா காரணம்னா நம்ம உச்சநீதிமன்ற திரு நீதிபதி சதாசிவம் ஐயா அவர்கள் கேஸை நிறைய பண்ணுங்க, ஜனங்கள் அந்த ஃபியர் இல்லாமல் எல்லாமே குயிக்காக முடியும்னு சொல்லிட்டு அது மாதிரி கடகன்னு வந்துங்குது. இப்போ கூட என்னுடைய அனுபவத்தில் ஒரு 138 செக் மேட்ரு போகும்போது அட்வொகேட் எனக்கு என்ன சொல்கிறேன்னா, சிவிலில் போங்க, சிவில் கேஸ் சீக்கிரமாக முடியுதுன்னு சொல்லிட்டு செக் மேட்ரே சிவிலுக்கு வந்துட்டாங்க. அந்த மாதிரி சொல்லி, ஆனால் ஏன் இந்த மாதிரி அங்கே நடக்குதுன்றது மட்டும் கொஞ்சம் விளக்கமாக சொல்லணும். நிச்சயமாக இதுக்காக நம்ம நிபுணர்கிட்ட கேட்போம். நீங்கள் சொல்லுங்கள் சார். அதாவது இந்த ஒரு கேஸ் மட்டும் இல்லை, இந்த 138ன்னு ஒரு இந்த செக் பவுன்ஸ் கேஸ் இருக்குது, இதுவும் இழுத்தடிக்கப்படுதுங்கிற ஒரு அபிப்பிராயம் இருக்குது. இதை எப்படி டீல் பண்ணலாம்? இந்த 138 கேஸை பொறுத்தளவு இது ஒரு செக் மோசடி அப்படின்ட்டு இதை கொண்டு வராங்க. இதில் பார்த்தீங்கன்னா இந்த கேஸை கிரிமினலாக கொண்டு வந்ததுக்கு காரணமே சீக்கிரமாக எல்லா கேஸையும் முடிக்கணுங்கிறதுக்காக தான். முன்னாடி இதை சிவில் சூட்டாக எடுத்து பார்த்துட்டு இருந்தாங்க. அதில் ஏகப்பட்ட ப்ரொசீஜர்ஸ் இருக்குது சிவில் சூட்டில்.
அப்படின்னும்போது அது நீண்டுக்கிட்டே போகுது. இது என்ன பண்ணுறாங்க, இதனால் பிஸ்னஸ் மேன்ஸ் மிகவும் பாதிக்கப்படுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் சேர்ந்து ஒரு ரெப்ரசன்டேஷன் கொடுத்ததுனால இதை 138 ப்ரொவிஷனை கொண்டு வராங்க. இதை கிரிமினல் கேஸாக மாற்றி சீக்கிரமாக கேஸை முடிக்கணும். கிரிமினல் கேஸில் பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் ஒரு பர்சனை கிரிமினலைஸ் அக்யூஸ் பண்ணிட்டோன்னா அவங்களே வந்து செட்டில் பண்ணுவாங்க. ஆர்எல்ஸ் சீக்கிரமாக கேஸ் முடியுங்கிற ஒரு பயத்தினால சீக்கிரமாக இதை கொண்டு வரேன். இந்த 138 கேஸை வந்து நீங்கள் சிவில் சூட்டாகவும் போடலாம், கிரிமினல் சூட்டாகவும் போடலாம், கிரிமினல் கேஸாகவும் போடலாம். இது வந்து சார் சொன்ன மாதிரி ப்ரைவேட் கம்ப்ளைண்ட்ஸ் 200 CRPCயில் அதிகமாக ஃபைல் ஆகுது. இது ஸ்டேஷன்ஸில் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறாங்க. 200 CRPCயில் ஃபைல் பண்ண உடனே இதை கோப்புக்கு எடுத்து மேஜிஸ்ட்ரேட் பார்ப்பார், அதாவது குற்றவியல் நடுவர் பார்த்துட்டு இதை எடுத்துக்கலாமா வேண்டாமான்னு எடுத்து பார்த்துட்டு அதோட சாட்சிகள் எல்லாத்தையும் கலெக்ட் பண்ணி கேஸை நடத்தி இதில் இவர் கொடுக்க வேண்டிய லைபிலிட்டி இருக்கா இல்லையான்னு முடிவுபடுத்து கடைசியாக ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுப்பாங்க. அந்த மாதிரி சார் சொல்கிற மாதிரி கோர்ட்டுக்குள்ளார பொதுமக்களை அனுமதிக்கக்கூடாதுன்னெலாம் இல்லை, சட்டங்கள் எதுவும் கிடையாது. பொதுமக்களும் பார்க்கலாம். பட் இதில் உள்ள டிஸ்கிரபன்சஸ் என்னென்னா, பிரிட்டிஷ் காலத்தில் கட்டின கோர்ட்டு தான் இன்னமும் இங்கே நம்ம சென்னையில் பொறுத்தவரையும் ஒரு சில இடங்களில் இருக்குது. இப்போ தான் புதுசாக கட்டிட்டு வராங்க. அதான போதுமான இடவசதி இல்லாத காரணம் தான் சொல்லலாம். உள்ளே வந்துட்டு பொதுமக்கள் வந்து அந்த இது புரிஞ்சிக்க மாட்டாங்க, பேசிக்கிட்டே இருப்பாங்க. அதனால் கோர்ட் பாதிக்கப்படும். இதுதான் ஒரு முக்கியமான காரணமே தவிர மற்றபடி வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் உள்ளே போய் ஏதாவது பிரச்சனை பண்ணீங்களா? ஏதாவது சத்தங்கத்தம் போட்டிங்களா? எந்த பிரச்சனை இல்லை சார். அவர் சார் சொன்ன மாதிரி அது நீதிபதி சொல்கிறது வந்து மெட்டுக்கூடிய வருதான். ஆனால் என்ன நடக்குதுன்றது கூட பார்க்கறதுக்கு அலோவ் பண்ணலைங்க. வந்து எல்லாமே தூரம் பண்ணிக்க வச்சு தவிர அந்த மாதிரி வந்து நம்ம சென்னை ஹைகோர்ட்டில் அப்படி இல்லை. நீதிமன்றத்துக்குள்ளேயே நீங்கள் போய் அலோவ் பண்ணல. வேலூரில் வந்து இது நடந்தது. அது என்ன வழக்கு சொன்னீங்க சார்? இது வந்து ஒரிஜினல் சூட் சார். சூட்லையா? சூட்டில் சார். அதாவது எனக்கு மட்டும் என்ன சொல்லலை. இப்போ நடக்குதுன்னா இப்போ மக்கள் மன்றம் வந்து எல்லாமே நம்ம பார்க்குறோம். நீங்கள் பேசும்போது எனக்கு அந்த கருத்து தெரியுது. இங்கே இதே நம்ம சென்னை இந்த நீங்கள் சொன்ன மாதிரி குற்றவியல் நடுவர் மன்றம், மற்றபடி உயர்நீதிமன்றம் இங்கே அலோவ் பண்ணுறாங்க. ஏன்னா மப்சல்லையா அந்த மாதிரி வந்து ஒரு இது பண்ணியிருக்காங்க. இதில் இன்னொரு கருத்தும் பதிவு செய்ய விரும்புகிறேன். கிரிமினல் கோர்ட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளைனன்ட் அக்யூஸ்டுன்னு 2 பேர் இருப்பாங்க. இதில் அக்யூஸ்ட் இல்லாத போது நம்ம எவிடன்ஸ் கூட சொல்லக்கூடாது. எவிடன்ஸ் சொன்னோன்னா அது அந்த அக்யூஸ்டுக்கு தெரியாமல் நம்ம சொல்லிட்டோம் அப்படின்ற பேரில் அதை தள்ளுபடி பண்ணிடலாம் அந்த எவிடன்ஸ். அந்த மாதிரி இருக்கும்போது அக்யூஸ்ட் கம்ப்ளைனன்ட் 2 பேரையும் கிரிமினல் கோர்ட்டில் கண்டிப்பாக தேவைப்படுது. இதே சிவில் நீதிமன்றம்னு வந்தீங்கன்னா உங்கள் சொத்து சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் தான் விசாரிக்கிறேன். அதை நம்ம வழக்கறிஞர்கிட்ட சொல்லி அதை பண்ணுறாங்க. வழக்கறிஞர்களோட ப்ரெசன்ஸ் இருந்தாலே போதுமானது. ரொம்ப முக்கியமான ஸ்டேஜில் வழக்கறிஞர்கள் இருந்தால் போதும். ரொம்ப முக்கியமான ஸ்டேஜில் மட்டும் பார்ட்டிஸ் வரணும்னு நினைக்கிறேன். ஓகே, அவர் சொன்னதில் ஒரு விளக்கம் என்னென்னா, பொதுவாகவே இந்திய சட்டங்களில் நீதிமன்றங்கள் எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்குன்னா, பெஞ்சு, பார், பப்ளிக்னு சொல்லுவோம். பெஞ்சுன்றது ஜட்ஜு இருக்கிற இடம், பாருன்றது அட்வொகேட்ஸ் இருக்கிற இடம், இன்னொன்று பப்ளிக் இருக்குது. இந்த 3 தான் இருக்குது. நீங்கள் சினிமாவில் பார்த்தீங்கன்னா இந்த 3 தரப்பாக தான் பிரிக்கப்பட்டிருக்கும். இதில் யாருமே உள்ளே நுழையக்கூடாதுன்னு எங்கேயுமே சட்டங்கள் இல்லை. எங்கே நுழையக்கூடாத சட்டங்கள் இருக்குன்னா, இந்த குடும்ப நல சம்மந்தப்பட்ட வழக்குகள் இருக்குது பாருங்கள், அதை வந்து இன்கேமரா ப்ரொசீடிங்னு சொல்லி கொண்டுருக்காங்க. அதை வந்து மறைமுகமாக தான் நடத்துவாங்க. ஒரு சில நேரத்தில் அந்த குற்றவாளி வந்து ஒப்புதல் வாக்குமூலம் தருவார். ஒப்புதல் வாக்குமூலம் தரும்போது அந்த நபருடைய பாதுகாப்புக்காக கோர்ட்டோட ஜன்னல் கதவெல்லாம் கூட மூடிடுவாங்க. யாரும் அவர் ஜட்ஜும் அவர் தான் இருப்பார், வேறு யாரும் அலோவ் பண்ண மாட்டாங்க. அப்படிலாம் ப்ரொசீடிங் இருக்குது. நீங்கள் சொல்கிற வழக்கில் என்ன காரணத்துக்காக அவர் உள்ள அனுமதிக்குன்றதில் நம்ம அதை உள்நோக்கம் பார்க்க முடியும். ஆனால் ஒரு நீதிபதி இந்த நடைமுறைகள்லாம் இருக்கும்போது செய்கிறாருன்னா அவர் வேறு ஏதாவது காரணங்களை பண்ணியிருக்கலாம். அதை உங்களுக்கு அனுமதிக்காத பட்சத்தில் அதில் ஏதாவது தடை இருந்ததுன்னா நீங்கள் மேல் நீதிபதிகிட்ட, அதாவது டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜிக்கிட்டையோ இல்லை ஹைகோர்ட் ஜட்ஜிக்கிட்டையோ நீங்கள் அவர் உள்ளவே அலோவ் பண்ண மாட்டார், என்ன நடக்குது எங்களுக்கு தெரியலன்னு சொல்லி அது முறையாக நீங்கள் புகார் தெரிவிக்கலாம். ஆனால் சட்டப்பிரகாரம் எல்லாரும் நீதிமன்றத்தை அன்னைக்கு பண்ணலாம். இப்போ உயர்நீதிமன்றத்தில் பார்த்தீங்கன்னா முன்னெல்லாம் உள்ள சாதாரண மக்கள் போயிட்டு வந்தாங்க. இப்போ இந்த குண்டு வெடிப்புகள் தீவிரவாதம்லாம் அதிகமானதுனால இப்போ முறைப்படுத்துறாங்க. இப்போ யார் வழக்கு சம்மந்தப்பட்டவங்களோ அவங்க மட்டும் தான் இப்போ உள்ள அனுமதிக்கிறாங்க, மற்றவங்களாம் வெளியில் நில்லுங்கன்னு சொல்கிறாங்க. அந்த மாதிரிலாம் இருக்குது. அதனால் அந்த நீதிமன்றத்தை அமைதியாக நடத்துறதுக்காக அவங்க நடவடிக்கை எடுத்திருக்கலாம். அது உங்களுக்கு வெளிப்படையாக தவறுன்னு தெரிஞ்ச பட்சத்தில் நீங்கள் மேல் நீதிபதிகிட்ட. இந்த சம்பவம் நடந்து எவ்வளோ நாள் ஆச்சு? இது வந்து இப்போ ஒரு 2 மாதத்துக்கு முன்பு தான் நடந்தது. இது மாதிரி இது ஒரு சின்ன ஒரு இது ரிக்வஸ்ட்டு. இப்போ சார் சொன்ன மாதிரி, ஐயா சொன்ன மாதிரி, இப்போ தனிப்பட்ட முறையிலே வந்து நான் வந்து யார் கமிஷனரோ மற்றபடி வந்து ஜட்ஜோ போய் பார்க்கறதுக்கு ஒரு தனிப்பட்ட ஆளுக்கு ஒரு இது. இப்போ நான் வக்கீல் வைக்காமல் தனியாக பேசுறதுக்கும் ஒரு பப்ளிக்கு வந்து ஒரு ரைட்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறீங்க நீங்கள். அது எந்த முறையில் நான் வந்து பேச முடியும் அந்த மாதிரி? ஏன்னா என்னால் வந்து வக்கீல் வைக்க முடியாது சார். நான் வந்து நேராக கோர்ட் அன்னைக்கு நான் பேசணும் போது எந்த ப்ரொசீஜரில் பண்ணால் எனக்கு வந்து ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குன்னு அது கொஞ்சம் விளக்கம் சொன்னால் சரியாக இருக்குது. தாராளமாக பண்ண முடியும். அது பார்ட்டி இன் பர்சன் சொல்கிறோம். இந்தியாவில் நீதிமன்றத்தை வக்கீல் வைக்காமல் மக்கள் அணுக முடியும். எல்லா மக்களும் அணுகும். சட்டத்திலேயே வரும்னா தனிநபராகவோ அல்லது வழக்கறிஞர் மூலமாகவோ நீங்கள் நடத்தலாம் தான் இருக்குது. எல்லா பிரிவுகள்லையுமே பை பர்சன் ஆர் பை அட்வொகேட் அப்படின்னு தான் இருக்கும். அப்போ நீங்கள் தனிநபராக என்னன்னா அது சட்டப்பிரகாரம் செய்யணும்.
இப்போ நம்ம நண்பர் சொன்ன மாதிரி நீங்கள் போய் ஒரு இந்த ஆவணம் மாற்றுமுறை ஆவண சட்டத்தில் தான் அந்த செக் பவுன்ஸ்லாம் வருது. அப்போ நீங்கள் தனியாகவே அதை போய் பண்ணலான்னா எப்படின்னா அதுக்கு ஒரு முறையாக மனு அடித்து அதுக்கு எங்கெங்கே ஸ்டாம்ப் ஓட்டணும் எப்படி பண்ணணுன்றது அந்த ப்ராசஸ்லாம் வைக்கிறதெல்லாம் வச்சு நீங்கள் நேரடியாக கோர்ட்டில் கொடுத்து பேர் போடுற இடத்துல பார்ட்டின்னு பர்சன் போட்டு கொடுத்தீங்கன்னா அவரே கேட்பார். அப்போ அந்த நடைமுறை தெரிஞ்சுட்டா யார் வேணால் பண்ணலாம். இப்போ பாருங்க தமிழ்நாடு சரி இந்திய அளவில் நிறைய அந்த சோஷியல் ஆக்டிவிட்டிஸ் சமூக ஆர்வலர்கள் பெரிய பெரிய வழக்குகள்லாம் போட்டு போயிடுறாங்க. அவர்லாம் வழக்கறிஞரே இல்லை. இப்போ டிராஃபிக் ராமசாமி பாருங்க, அவருக்கு இருக்கிற வழக்கறிஞர்களோட அவருக்கு நிறைய வழக்கு இருக்கு. அது மாதிரி ஒவ்வொருத்தரும் அந்த சட்ட முறைகள் தெரிஞ்சுக்கிட்டு யார் வேணாலும் வழக்கு தொடக்கலாம். அதில் எந்த தடையும் இல்லை. இன்னும் குறிப்பாக சொல்ல போனால் குடும்ப நல வழக்குகளில் வழக்கறிஞர்கள் போய் ஆஜராகவே கூடாது. ஆனால் மக்களுக்கு தெரியலன்றதுக்காக அதை மறைமுகமாக அலோவ் பண்ணுறாங்க. மறைமுக சென்ஸ் சரி அவங்களுக்கு அசிஸ்ட் பண்ணுவேன். அதனால் நாங்கள் போய் கூட அங்கே என்ன சொல்லுவோம்னா ஐ எம் அப்பியரிங் ஃபார் சோன்ஸ்னு சொல்ல முடியாது. ஐ எம் அசிஸ்டிங் ஹஸ்பண்ட், ஐ எம் அசிஸ்டிங் ஒய்ஃப்னு தான் சொல்லுவோம். ஏன்னா குடும்ப நலத்தில் நேரடியாக அவங்களே மனுதாரர்களை போய் அணுகுன்றதா சட்டமே. இருந்தாலும் அவங்களுக்கு தெரியலன்றதுக்காக நம்ம உதவி பண்ணுறோம். அதனால எல்லா வாய்ப்புகள் இருக்கு. இந்திய குடிமக்கள் யாருமே தன்னுடைய வழக்கை நேராக நடத்த முடியும். ரொம்ப நன்றி சார். இந்த இலவச சட்ட உதவி வந்து எப்படி அதை அணுகிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சா கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நிறைய. இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ் வரும்போது அவர் கூட ஒருத்தர் வருவார். அவர் உஷுன்னு சொல்லிட்டே வருவார். அது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தது. இப்போ நமக்கு ஏன் இன்னும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அது எதிர்க்காக. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா இடைவேளைக்கு பிறகு தொடரும். நாற்பது வயசுல என் தலையில வழுக்க விழ ஆரம்பிச்சப்ப அலோபதி மெடிசன், கிளினிக்கல் ட்ரீட்மெண்ட், ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் நிறைய ஆப்ஷன் சொன்னாங்க. செலவு சைடு எஃபெக்ட் உள்ள அதெல்லாம் விட்டுட்டு எர்வாமேட்டன் ஹேர் லாஸ் லோஷன் யூஸ் பண்ண ஆரம்பிச்சேன். எர்வாமேட்டன் இது சாதாரண ஹேர் ஆயில் மாதிரி இல்லாம சில நொடிகளிலேயே சருமத்துக்குள் ஊடுருவி சென்று முடி உதிர்வதை நிறுத்தி வேகமா முடி வளர உதவுது. அமேசான் காடுகளில் மட்டுமே கிடைக்கின்ற அரிய வகை மூலிகைகளால் தயாரிக்கப்பட்டு பிரேசிலில் இருந்து இறக்குமதி செய்யப்படும் எர்வாமேட்டினை நீங்கள் உடனே பெற 044-4050-4050 என்ற எண்ணுக்கு மிஸ்டு கால் கொடுங்கள். மத்த ட்ரீட்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணுங்க, எர்வாமேட்டினை யூஸ் பண்ணுங்க, அடர்த்தியான முடியை திரும்ப பெறுங்க. ரொம்ப 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 நல்ல சோப். அவர் ஹனுமானா? இப்போது ₹1 வீடியோஸ் பாருங்கள். 56789 அழையுங்கள். வீடியோஸ் ஃபார் ₹1, ஃப்ரெண்ட்ஷிப் ஃப்ரீ. 5வது தூண் வழங்கும் விழித்தெழு தமிழா தொடர்கிறது. சட்டம் ஒழுங்கு பற்றி நிறைய அலசினோம், நீதித்துறை பற்றி பேசினோம். இன்னும் சில பேர் இதில் வாய்ப்பு கிடைக்காம இருக்கீங்க. உங்களுக்கு சில பேருக்கு கேள்வி கேட்க வேண்டியிருக்கும், சில கருத்து பரிமாற்றம் இருக்கும். யார் யார் இருக்கீங்க? இந்த கடைசியில் இருக்கிறவர்கிட்ட கொடுங்க, சொல்லுங்கள். வணக்கம், என் பேர் நரேன். எல்லாரும் வந்து கோர்ட்டுக்கு வந்து கம்ப்ளைண்ட் பண்ணணுன்னு போகும்போது வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி அந்த கம்ப்ளைண்ட்டை வந்து அடுத்த ஸ்டெப்புக்கு கொண்டு போகிறதுன்னு தெரியல. ஐ மீன் வாதாடுறதுக்கு வந்து கவர்மெண்ட்லேயே வந்து தே ஆர் ப்ரொவைடிங் பீப்புள், அது அவங்க ஹெல்ப் பண்ணுறதுக்கு. அந்த இலவச சட்ட உதவி வந்து எப்படி அதை அணுகிறதுன்னு நிறைய பேருக்கு தெரியல. அதை பற்றி கொஞ்சம் தெரிஞ்சால் கொஞ்சம் இன்ஃபர்மேட்டிவாக இருக்கும் நிறைய பேருக்கு. ஸோ தட்ஸ் வாட் ஐ வாண்ட் டு நோ. சார், இலவச சட்ட உதவி பற்றி கேட்குறாங்க. இலவச சட்ட உதவின்றது இன்னைக்கு எல்லாரும் முக்கியமாக தெரிஞ்சுக்கக்கூடிய ஒரு விஷயம். இட்ஸ் அ கான்ஸ்டியூஷனல் ரைட். தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயமா? தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். என்னன்னா, ஒரு பொதுமக்கள் பிலோ பாவர்ட்டி லைன்னுவாங்க, அதாவது ரொம்ப வறுமை மிக்கவங்க, அவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம். அவங்களால வந்து ஒரு வழக்கறிஞரை காசு கொடுத்தோ இல்லை பணம் கொடுத்தோ அவங்கள என்கேஜ் பண்ண முடியாது. ஸோ இந்த இலவச சட்ட உதவி மையத்தை அணுகுனாங்கன்னா அங்கே ஒரு சில வழக்கறிஞர்கள் இலவச சட்ட உதவிக்காகவே இருப்பாங்க.
அப்படி ஒரு மையம்னு ஒன்று இருக்கா? கண்டிப்பாக இருக்குது. எங்க எல்லா இருக்கு? டிஸ்ட்ரிக்ட் லெவல்லையும், சபார்டினேட் கோர்ட் லெவல்லையும், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் லெவல்லையும் இது இன்னைக்கும் நடைமுறையில் இருக்குது, ஓடிக்கிட்டும் இருக்குது. இதை போய் நம்ம அணுகிறத பொறுத்து இருக்குது. இது ஏன் மக்களுக்கு தெரியல? மக்களுக்கு இதுவான சரியான விழிப்புணர்ச்சி இல்லை, அவ்வளோதான் சொல்லலாம். இது அரசாங்கத்தோட கடமையா? அரசாங்கத்தோட கடமை இது. ஓ, அதாவது இந்த மாதிரி ஒன்று இருக்குன்னு அவங்க பேப்பர்ல போடணும்னு சொல்றீங்களா? இருக்கு, அந்த மாதிரி பேப்பர்ல போடுறாங்க, ஒரு சில இடத்துல நடந்துகிட்டு இருக்கு. ஓகே, இது சம்பந்தமா சார் ஒரு தனி மனிதனா குற்றவாளி என்று நம்ம போலீஸ்காரங்க அரெஸ்ட் பண்ணும்போது இந்த அரெஸ்ட் பண்றதுலேயே ஒரு கண்டிஷன் என்னன்னா, நீ வந்து வாதாடுறதுக்கு ஒரு வக்கீலை வைத்து கொள்ளலாம். அப்படி உனக்கு வாதாடுறதுக்கு வக்கீல் வைக்கிறதுக்கு உனக்கு வசதி இல்லை என்றால் நீயாவும் வாதாடலாம். அப்படியும் உனக்கு நீ வாதாடலை என்றால் கவர்மெண்ட் லீகல் அசிஸ்டன்ஸ் அவர் மூலயமாவும் நீ வாதாடலாம் அப்படின்னு சொல்லி அவங்களே வந்து தே வில் ரைட் டு த கோர்ட். அந்த லீகல் அசிஸ்டன்ட்ன்றது இட் இஸ் a பார்ட் ஆஃப் தி ஜுடிஷியல் சிஸ்டம். ஓகே, இப்போ கைது பண்ணும்போது இதெல்லாம் சொல்லணும், சொல்லி அரெஸ்ட் பண்ணணும்னு தான் இந்த 10 கமாண்ட்மெண்ட்ஸ் ஆஃப் அரெஸ்ட்ன்றதுல இருக்குது. ஆகையால எவ்வரி குற்றவாளியோ குற்றம் சாட்டப்பட்டவர்கள் நீதிபதிகள் இந்த அட்வொகேட்டை வைக்கிறதுக்கு எப்பொழுது அவர்களுக்கு வசதி இல்லையோ அவர்களை வைத்து இதை போல லீகல் அசிஸ்டன்ஸ் தேர் ஆர் சோ மெனி அட்வொகேட் பேனல் ஆஃப் அட்வொகேட்ஸ் இருக்கிறாங்க. அவங்கள வந்து நாமினேட் பண்ணுவாங்க. குற்றவாளியாகப்பட்டவன் அவனுக்கு நீதி கிடைக்க வேண்டும், அவனை எப்படி காத்துக்கொள்ள வேண்டும்ன்றது சட்டத்தில் இருக்குது, நடைமுறையிலும் இருக்குது. இலவச சட்ட உதவி இருக்குன்னு சொல்றீங்க. ஸோ இலவச சட்ட உதவி கேட்டா கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அடுத்ததாக நீங்க ஏதோ சொல்ல ஆசைப்படுறீங்க. என் பேர் வாணி. இப்போ கோர்ட்டில் ஜட்ஜ் வரும்போது அவர் கூட ஒருத்தர் வருவார், அவர் உஷுன்னு சொல்லிட்டே வருவார். அது வந்து பிரிட்டிஷ் பீரியடில் இருந்தது. இப்போ அது நமக்கு ஏன் இன்னும் அந்த மாதிரி தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்காங்க, அது எதிர்க்காக அப்படின்னு. அவங்க என்ன சொல்லிட்டு வராங்க? நாய்ஸ் மேன் சொல்லுவாங்க. நாய்ஸ் மேன் ஒருத்தர் வருவார். என்னன்னா பிரிட்டிஷ் பீரியட்ல கூட்டமாக மக்கள் இருந்தால் அவர் இடையூறு பண்ணக்கூடாதுன்றது அவருடைய வேலைகளாக இருந்தது. அது இன்னமும் அதை நம்ம நிறைய சட்டங்கள் இன்னும் பிரிட்டிஷ் கொண்டு வந்ததுன்னு வச்சிருக்கோம். அதுல இருக்கு நிறைய ஜட்ஜி வந்து அதை வேணாம்னு சொல்றாங்க. இது ஒரு நல்ல கொஸ்டின். நீதியரசர் சந்துரு வேணான்னாரு. இல்ல மக்களுக்கு இது வந்து ஒரு நல்ல கொஸ்டின். இதாவது நம்ம இன்னும் பிரிட்டிஷ் கால ரூல் தான் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிற மொழியை, நம்ம குடியரசு பெற்றுவிட்ட மொழியை, அதிகாரிகளாகட்டும் நீதிபதிகளாகட்டும் யார் வந்தாலும் மக்களோடு மக்கள் வந்தால் தான் மக்களுடைய குறையை தீர்க்க முடியும். ஒரு அதிகாரி ஜட்ஜி போனார்னு வச்சுங்க, அவர் வராரு அப்படின்றதுக்கு உஷுன்றாங்க, பாரான்னு கத்துவாங்க. அப்புறம் கோர்ட்ல வந்து கேட்பான், ஒரு கேஸ் ஆரம்பிச்சுடுதுன்னா இந்த குப்புசாமி இருக்கிறாரா, குப்புசாமின்னு கத்துவோம். இதெல்லாம் நான் கோர்ட்ல நடக்கிறது எதுக்குன்னா அந்த காலத்து முறை. அது இதுல இன்னொரு அதை வந்து ஒழிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. அதை பத்தி நான் உங்களுக்கு ஆதரிக்கிறேன். நான் இந்த பல நடைமுறைகளை மாற்றிக்கொள்ள வேண்டும், மக்களுக்கு ஏற்ற இதை பண்ணணும். இப்போ எல்லாம் அந்த உஷுன்ற தொட்டு உங்களுக்கு வந்து இரிட்டேஷனாக இருக்கலாம். ஆனால் அது வந்து பிரிட்டிஷ். நீங்கள்? என் பேர் ரஹீம், நான் பெரம்பலூர்லேருந்து வரேன். கோர்ட்டில் போடப்படுற தேர்தல் வழக்குகளில் 1% வழக்குகள் கூட அவர்களுடைய ஆட்சி காலம் முடிகிறதுக்கு முன்னாடி முடிகிறதில்லை. இது வந்து என்னென்னா ஒரு வழக்கு தாமதம், அதை பற்றி அவர் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். நீங்கள் தேர்தல் சம்மந்தமாக ஏதாவது வழக்கு போட்டிருக்கீங்களா? எங்கள் தொகுதிக்கு பக்கத்து தொகுதியில் ஒருத்தர் நின்றார். அவர் ஏற்றுன்றவருக்கு வாக்காளர் பட்டியலில் நேமே இல்லை. அதை ஏற்று அவர் கேஸ் போட்டார். அவரோட கேஸ் முடிஞ்சிச்சு. ஆனால் அவர் பதவி காலம் 5 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் கேஸ் முடிஞ்சிச்சு. பொதுவாக இது எல்லாமே இது தேர்தல் வழக்குகளுக்கு மட்டும் இல்லை, இந்தியாவில் எல்லா வழக்குகளுமே தாமதத்துக்கு காரணம் குறைந்த எண்ணிக்கையில், அதிக எண்ணிக்கையில் மக்கள், குறைந்த எண்ணிக்கையில் நீதியரசர்கள். இப்போ பார்த்தீங்கன்னா இந்தியாவில் 120 கோடி மக்கள்னா 484 ஹைகோர்ட் ஜட்ஜஸ் தான் இருக்காங்க. இது வாய்ப்பு இருக்கா? ஒவ்வொரு ஜட்ஜுக்கு முன்னாடி ஒரு நாளைக்கு 400-300 கேஸ் இது லிஸ்ட்டில் எடுத்துக்கிறாங்க அவங்க பேசுறதுக்காக. இப்போ அதில் இந்த நீங்கள் சொல்கிற மாதிரியான தேர்தல் வழக்குகளும் அதில் ஒரு பட்டியலில் வரும். அப்போ தினந்தோறும் தேர்தல் வழக்குகளை வந்து மற்ற நீதிமன்றங்கள் பண்ண முடியாது, உயர்நீதிமன்றம் தான் பண்ணியாகணும். பண்ணும்போது சட்டம் இது வந்து ஒரு உலோக பாத்திரல, சட்டத்தில் பொதுவாக ஓட்டைன்னு சொல்லுவோம், அது வந்து உலோக பாத்திரல ஓட்டை எல்லாமே பண்ணுறதுக்கு. மனிதர்களை அணுகும்போது ஒவ்வொரு மனிதனும் அதை எவ்வளோ திறமையை அணுகிறானோ அதை பொறுத்து அதோட காலதாமதம் ஆகுது. அப்போ அரசியல் கட்சிகள்லாம் சொல்லவே வேண்டாம். அவர்களை வந்து ஒரு திறமையான ஒரு வழக்கறிஞரை வைக்கிறது, அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு சின்ன மனு போடுறது, அந்த மனு மேலே உச்சநீதிமன்றம் வரைக்கும் போகிறது, அந்த மனு முடிகிறது வரைக்கும் இந்த மனுவை முக்கிய வழக்கு எடுக்காமல் இருக்கிறது, அப்பெல்லாம் நிறைய காரணங்கள் இருக்குது. ஒன்று, குறைந்த எண்ணிக்கை, அதிக எண்ணிக்கையில் மக்கள், குறைந்த எண்ணிக்கையில் வழக்கறிஞர்கள் இருக்காங்க, நீதியரசர்களும் இருக்கிறது. இதே போல் அதில் உள்ள நடைமுறை சிக்கல்கள் இதெல்லாம் காலதாமதம் ஆகுது. ஆனால் நிறைய பேர் அந்த வழக்கு முடிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க அந்த ஆட்சி காலத்தில் என்னெல்லாம் அனுபவிச்சாங்க அதை வட்டியோடு வாங்குறதுக்கான வாய்ப்புகள்லாம் இருக்குது. நிறைய தீர்ப்புகள் வந்திருக்கு. ஆனால் இது தவிர்க்கணும் நினைக்கிறாங்க. இது ஒரு நல்ல ஒரு
நல்ல கேள்வி கூட. வழக்குகள் அதிகமா இருக்கு, நடைமுறை சிக்கலும் அதிகமா இருக்கு. இல்லை, நடைமுறை சிக்கல் இருக்கலாம், இது பாசிட்டிவ் ஆஃப் ஸ்டாஃப்ன்றதோ அல்லது இது இருக்குன்றதோ ஒரு ஆனால் மேட்டர் இஸ் அர்ஜென்ட். புரியலைங்க. இப்போ வந்து சில இது சுப்ரீம் கோர்ட்டில் வீட்டில் கொண்டியும் ஹைகோர்ட்டில் வீட்டில் கொண்டியும் கேஸ் நடத்துகிறாங்க. இந்த எலெக்ஷன் மேட்டர்ன்றது அது வந்து அவன் 5 காலம் இருக்கக்கூடாதுன்னு போடுறதுக்கு தான் இந்த வழக்கு. அவன் தவறான செய்திகளை கொடுத்து விட்டு அவர் வந்து நின்று ரெப்ரசன்டேட்டிவா வராரு, எம்எல்ஏவா இருக்கிறாரு அப்படின்ற ஒரு வழக்கு. இந்த எலெக்ஷன் முடிஞ்சு அவர் 6 மாசத்துக்குள்ளார இந்த கேஸ் செல்லுமா செல்லாதான்னு சொல்றதுக்கு இதுக்கு ஒன்றும் 480 ஜட்ஜி தேவை கிடையாது. ஒரு ஜட்ஜு ஒரே வாரத்தில் இந்த கேஸை போட்டு முடிக்கலாம். இதெல்லாம் எலெக்ஷன் யார் இதில் வந்து கம்ப்ளைண்ட் யாருன்னா இந்த யார் இப்போ கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரோ அதில் வாக்குச்சீட்டில் அவர் இல்லைன்னு சொல்றாரு. அது எல்லாம் வாக்குச்சீட்டெல்லாம் இட் இஸ் நோட்டிஃபைட் டாக்குமெண்ட். கவர்மெண்ட்ல கோர்ட்டே எடுத்துக்கலாம். அதுக்கு ஒன்றும் விட்னஸ் கூட தேவை கிடையாது. ஆகவே ஐயா சொல்றத முக்கியமான முக்கியமான வழக்குகளை எது முக்கியத்துவமோ எப்ப கொடுக்கணுமோ அப்ப கொடுத்து அந்த கேஸையும் முடிக்காம ஜெனரல் கேஸோட இப்ப மர்டர் கேஸோட ஆமா, அது தாமதம்ங்கிறது வெறும் வழக்கு எண்ணிக்கை மட்டும் இல்ல, இந்த மனமாற்றமும் வேணும்னு நீங்க சொல்றீங்க. சட்டத்தை தெரிந்து கொண்டால் சட்டம் உங்கள் கையில். தமிழ்நாடு இலவச சட்டப்பணிகள் ஆணைக்குழு, ஹைகோர்ட் பில்டிங், நார்த் ஃபோர்ட் ரோட். தொலைபேசி எண் 04425342 2834 மற்றும் 0442534567. இந்த சேவை வட்ட அளவிலும் மாவட்ட அளவிலும் உண்டு. நேரடியாக நீதிமன்றத்தில் இந்த இலவச சேவையை கேட்டு பெற்றுக் கொள்ளலாம். உங்கள் வழக்கறிஞருக்கான பணத்தை அரசு செலுத்திவிடும். மக்கள் எதிர்பார்ப்பு நியாயமானதுதான். டிலேடு ஜஸ்டிஸ் இஸ் டினைடு ஜஸ்டிஸ். தாமதிக்கப்பட்ட நீதி மறுக்கப்பட்ட நீதி. இதுல எந்த சந்தேகமும் இல்லை. எல்லா துறைகளைப் போலவும் இந்த துறையிலும் நேர்மையானவர்கள் இருக்கிறார்கள். நேர்மையானவர்கள் இருந்தாலும் இங்க 90% நெகட்டிவ் அனுபவங்கள் தான் இருக்கு. காவல்துறைனா பயம், நீதித்துறைனா அலுப்பு. இந்த வருத்தமான நிலைமை மாற வேண்டும். அதற்கு மக்கள் முயற்சி செய்ய வேண்டும், மனம் மாற வேண்டும். பாரதியார் சொன்ன மாதிரி அச்சம் தவிர்ப்போம். பாரதியார், பகத்சிங், நேதாஜி போன்ற வீரர்கள் பிறந்த நாடு நம் நாடு. அறியாமையில பொறுமையா இருக்கிறத விட சாதுரியமா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டு தைரியமா போராடுவோம். இது இன்னொரு சுதந்திர போராட்டம். நீங்க எல்லாரும் வீரர்கள், அதுதான் உண்மை. விழித்தெழு தமிழா. மீண்டும் அடுத்த வாரம். பாரத மண்ணிலேயே தோன்ற வேண்டுவனே, இந்த பூமியிலே தோன்ற வேண்டுவனே. ஐந்தாவது தூண் வழங்கிய விழித்தெழு தமிழா. உலக தமிழர்களின் இல்லத்திரை மக்கள் தொலைக்காட்சி. மக்கள் செய்திகள் இணைந்து வழங்குபவர்கள் அரசன் சோ, விஐபி ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் மற்றும் தமிழ்நாடு மெர்கன்டைல் பேங்க்.
மக்கள் வணக்கம். செய்திகள் வாசிப்பவர் ஜீவா சங்கர். முதன்மை செய்திகள். தொடர்வண்டி துறையில் 17,000 கோடி ரூபாய் ஊழல் அம்பலம். தணிக்கைத்துறை அறிக்கையால் நடுவண் அரசுக்கு புதிய நெருக்கடி. இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தல். ஐநா ஆணைய கூட்டத்தில் பசுமை தாயகம் அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் தகவல். வேளாண் கூட்டுறவு வங்கியில் 241 பவுன் நகைகள் கொள்ளை. மர்ம நபர்கள் பெட்டகத்தை அறுத்து தூக்கிச் சென்ற துணிகரம். வங்கக்கடல் காற்றழுத்த தாழ்வு நிலையால் தமிழகத்தில் பரவலாக கனமழை. சென்னை, கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களில் பெருக்கெடுத்து ஓடிய தண்ணீர். இளம் வயதிலேயே மாரடைப்பு நோய் வராமல் தடுப்பது எப்படி? இருதய சிகிச்சை வல்லுநர்கள் வழிகாட்டும் சிறப்பு பார்வை. விரிவான செய்திகள். தொடர்வண்டி துறையில் 17,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதை தணிக்கைத்துறை அம்பலப்படுத்தியுள்ளது. தொடர்வண்டி சரக்கு கட்டணத்தை குறைத்து வசூலித்ததால் நடுவண் அரசுக்கு இழப்பு ஏற்பட்டிருப்பதாக கணக்கு தணிக்கைத்துறை அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. 2008ஆம் ஆண்டில் ஏற்றுமதியை ஊக்குவிக்க இரட்டை கட்டண முறை கொண்டுவரப்பட்டது. இதன்படி உள்நாட்டு பயன்பாட்டுக்கான இரும்பு தாது கட்டணம் டன் ஒன்றுக்கு 400 ரூபாயும், ஏற்றுமதி இரும்பு தாதுக்கு 2,000 ரூபாயும் நிர்ணயம் செய்யப்பட்டது. இதனை 416 நிறுவனங்கள் முறைகேடாக பயன்படுத்தி சலுகை பெற்றிருப்பது தணிக்கைத்துறை ஆய்வில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இந்த வகையில் 17,000 கோடி ரூபாய் ஊழல் நடந்திருப்பதாக தணிக்கைத்துறை தெரிவித்துள்ளது. 2008 முதல் 2012ஆம் ஆண்டு வரையிலான காலத்தில் இந்த ஊழல் நடந்திருப்பதாகவும் அதில் குறிப்பிடப்பட்டுள்ளது. இந்த முறைகேடுகளால் தொடர்வண்டி துறைக்கு ஏற்பட்டுள்ள இழப்பு 50,000 கோடி ரூபாய் இருக்கும் என்றும் தணிக்கைத்துறை கூறியுள்ளது. இந்த அறிக்கையை பொது கணக்கு குழு ஆய்வு செய்யும் என காங்கிரஸ் கட்சி தெரிவித்துள்ளது. पब्लिक अकाउंट्स कमेटी के सामने जाती है, वो उसको देखेगी, उस पर गौर करेगी, उसके बाद वो पार्लियामेंट के अंदर आएगी. अभी इस पे कोई भी टिप्पणी करना उचित नहीं होगा. यही प्रोसेस एंड प्रोसीजर है. தொடர்வண்டித்துறை உயர் அதிகாரிகள் மற்றும் ஏற்றுமதியாளர்கள் இடையே கூட்டு இல்லாமல் இந்த மோசடி நடந்திருக்க வாய்ப்பு இல்லை என்றும் தணிக்கைத்துறை குறிப்பிட்டுள்ளது. புதிதாக கிளம்பியுள்ள இந்த ஊழலால் நடுவண் அரசுக்கு நெருக்கடி அதிகரித்துள்ளது. இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்துமாறு ஐநாவில் பசுமை தாயகம் வலியுறுத்தும் என பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக இன்று அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில், இலங்கை இனப்படுகொலைக்கு காரணமானவர்களை தண்டிக்கவும் பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு நீதி கிடைக்கவும் பசுமை தாயகம் அமைப்பு நடவடிக்கை எடுத்து வருவதை சுட்டிக்காட்டியுள்ளார். இலங்கைக்கு எதிராக மனித உரிமை மீறல் விசாரணை நடத்தப்படுவதற்கு பசுமை தாயகம் அமைப்பும் முக்கிய காரணமாக இருந்திருக்கிறது என மருத்துவர் ராமதாஸ் குறிப்பிட்டுள்ளார். இந்நிலையில் ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டம் ஜெனீவாவில் நாளை தொடங்குகிறது என்றும் இதில் தமிழர்களின் நிலங்கள் இலங்கை ராணுவத்தால் பறிக்கப்படுவது குறித்து விசாரணை நடத்த வலியுறுத்தி பசுமை தாயகம் அறிக்கை தாக்கல் செய்திருப்பதாகவும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். 2009ஆம் ஆண்டு போர் முடிவடைந்த பிறகு சிங்களமயமாக்கல் அதிகரித்திருப்பது குறித்து அதில் விளக்கப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார். கடந்த 4 ஆண்டுகளில் 7,000 சதுர கிலோமீட்டர் நிலப்பரப்பை தமிழர்களிடமிருந்து ராணுவம் பறித்துக் கொண்டதாகவும், வாழ்வாதாரத்தை இழந்துவிட்டதால் ஈழத் தமிழர்கள் உணவுக்கு கூட வழியின்றி வாடுவதாகவும் அவர் கூறியுள்ளார். பசுமை தாயகம் தாக்கல் செய்திருக்கும் அறிக்கையில் இவை குறித்து விளக்கியிருப்பதாக குறிப்பிட்டுள்ள மருத்துவர் ராமதாஸ், இது பற்றி விசாரணை நடத்த சிறப்பு ஆணையர் ஒருவரை அமர்த்தும்படி கேட்டுக் கொண்டிருப்பதாகவும் கூறியுள்ளார். ஐநா மனித உரிமை ஆணைய கூட்டத்தில் பங்கேற்கும் பசுமை தாயகம் அமைப்பின் பிரதிநிதிகள் இலங்கை மீது போர்க்குற்ற விசாரணை நடத்த வலியுறுத்துவார்கள் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார். குன்னூர் அருகே கூட்டுறவு வங்கியின் பூட்டை உடைத்து 241 பவுன் தங்க நகைகளை பெட்டகத்துடன் மர்ம நபர்கள் தூக்கிச் சென்றுள்ளனர். குன்னூரை அடுத்த பில்லிக்கம்பை கிராமத்தில் அரசு தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி செயல்பட்டு வருகிறது. நள்ளிரவில் இதற்குள் புகுந்த மர்ம நபர்கள் எச்சரிக்கை மணி ஒலிக்காமல் இருப்பதற்காக மின் இணைப்பை முதலில் துண்டித்தனர். பின்னர் பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்த அவர்கள் 241 பவுன் தங்க நகைகள் மற்றும் 65,000